மிதுன ராசி. பர்டிகுலராக மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே வழியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். நல்ல வழி, நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இருக்கு. குரு மாறினதே, அதாவது வருடம் பிறந்ததே ஒரு நல்ல வழி. அதாவது கடன் மேல கடன், ஒரு 4-5 மாசமா வேலை இல்லை, வேலையில திட்டாண்டங்கள், வெளிநாட்டுல வேலைகள் போய் அங்க போய் நிற்கிறது, எதை செய்யணும் தெரியாது, எது வழி பண்ணணும் தெரியாது, அந்த நிலைமைகள், நமக்கு ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமைகள், இதெல்லாம் வழி வருமா இல்லையா, அந்த நிலைமைகள்லாம் மாறும். குரு மாறினது 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, வழி நல்லாயிடும். அதுல இருந்து 5 மாசத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்கு. திரும்ப குரு வக்ரம் அவர் சொல்ல வேலை பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும். 2வது அஷ்டமாதிபதியில ராகு போறார். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ள அஷ்டமாதிபதியில் ராகு போகிறதுனா, ராகு 2ஆம் இடத்துல கேது வர்றதுல சில கோபங்கள் தாபங்கள் வரும். இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த குருவோட பார்வைனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம். இருந்தாலும் உபாதைகள் அதிகமாக இருக்கும். இந்த உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. 2வது இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட் ஆகிடும். வயிறு சம்மந்தப்பட்டது, சளி, கால் முட்டி வலிகள், கொஞ்சம் வயசானவங்க தான் கால் முட்டி வரும். பெண்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது, கிட்னியோட வழியில் இருக்கக்கூடிய வழிகள், இதுக்கெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கிறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட், உப்பியே அவங்களுக்கு சில வழிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழி பண்ணணும். 2வது பெரிய வழிகள் கிடைக்கிறதுக்கு இந்த 2 மாதம், 2 மாதத்துலேருந்து அந்த 5 மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன் அவங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்கு. வெற்றி கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் வரும். 4-5 மாசமா வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வரும். தொழில் ஸ்தானங்கள் உருவாயிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தொழிலில் விருத்தி கிடைக்கும். 2வது வந்து சினிமா பட தயாரிப்பாளராக இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றி வரும். ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் ஒரு நடிப்பு துறையில் பெரிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய திறமை இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதோட வழியாக இருக்கும். 2வது வந்து பெரிய வெற்றியை பார்க்கணும், பெரிய படம் பார்க்கறதெல்லாம் 2ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 6ஆம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வழி வரும். இன்வெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொறுமையாக பண்ணணும். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் திரும்ப 11ஆம் மாதத்தில் அஷ்டமாதிபதியாக ராகு வர்றார். ராகுனால செலவுகள் ஏற்படும். சில மருத்துவ செலவுகள் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது என்ன சொல்றாருன்னா, இந்த ராகு வந்து மாற சொல்ல 2ஆம் இடத்துல கேது போக சொல்ல என்ன ஆகும்னா, அப்பாவோட சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள், வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அது இல்லாமல் தொலைத்தொடர்பாக இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படும். 2வது வாகனம். இந்த வாகனத்தோட செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் வரும். சில செலவுகள் ஏற்பட்டு அடையணும், பிரச்சனை இல்லை. தொலை தூரத்துக்கு போகாதீங்க, பயணம் எடுக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே நீங்கள் பயணம் எடுக்க வேணாம் இந்த வருஷம். இப்போ பண்ணுறதுனா நல்லா போயிட்டு வாங்க. ஆனால் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தொலைத்தொடர்பு வச்சுக்காதீங்க, வழியாக இருக்காதீங்க. அப்படி போகிறதா ஒருத்தர் கூட டிரைவர் போட்டோ வழி பண்ணியோ செயல் பண்ணதான் உங்களுக்கு நல்ல பலன் வரும். 2வது வந்து இடுப்பு கீழே கால், தலை, அது இல்லாமல் ப்ரீத்திங், வயிறு, இதெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்க போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி. 3வது வந்து வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறிடும், வேலையில் நல்லாயிடும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, தொழில் வந்திருக்கவங்க, தொழிலில் வளர்ச்சி வரவங்களுக்கு பெரிய அளவில் வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே இருக்கு. இந்த 11ஆம் மாதத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினாக குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடை விட வேணாம். 2வது குருவுக்கு பிரீத்தி பண்ணி ஆகணும். குருவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணி அதுக்கான வழி, குரு மாறப்பா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் திருக்கை குன்றம், இந்த திருக்கை குன்றம் கழுகு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம், மலை ஏறி வரக்கூடிய இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது கிடைக்கும். நரசிம்மர், நரசிம்மருக்கு வந்து மலை ஏறுற நரசிம்மர், இல்லைன்னா அந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி போகிறது நல்லது. ஆஞ்சநேயர், ஏன்னா நல்லா இருக்கு ஜாதகம், நல்லா குருவும் நல்லா இருக்காரு, ஆனால் பலன் இல்லாமல் இருக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த வருஷம் பாதி பாதி தான். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாதி பாதியாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதான் சொல்கிறேன்.